ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது எப்போ பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த வருடம் என்னன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய அற்புதமான பலன்கள். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா, இந்த அர்த்தாஷ்டமத்து சனி, அதே மாரி குருவும் உங்களுக்கு குரு பலம் இல்லாம அஷ்டமத்து குருவா இருந்துச்சு. அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு இல்ல. ஏன்னா, இப்ப ராகு கேதுவும் நல்ல பொசிஷன்ல இருக்கு. அதே மாரி சனியும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பஞ்சம சனி 5ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. அது போக குருவும் பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசத்துக்கு அப்புறம் 9ஆம் இடத்துக்கு, பாக்கி ஸ்தானத்துக்கு வராரு. அதனால இந்த வருடம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டா தான் இருக்கும். சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஆண்டா தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போது. பொருளாதாரமா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, 2மே நல்ல பேலன்ஸ்டா தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு. ஒரு சில ராசிகளுக்கு பொருளாதாரம் மட்டும் பெருசா நல்லா இருக்கு. உறவுகளிடையே மனக்கசப்பு அந்த மாரி இருக்கு. ஆனா உங்களுடைய ராசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, பொருளாதாரமும் நல்லா இருக்கு. உறவுகளுடைய நிலையுமே ரொம்ப நல்லா இருக்கு. அதனால இந்த வருடம் பார்த்தீங்கன்னா, மன மகிழ்ச்சிக்கு எந்தவித குறையுமே இல்ல உங்களுக்கு. பிசினஸ பொறுத்தவரைக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில்கள் நல்லபடியா வெற்றி வாய்ப்ப உங்களுக்கு குடுக்கும். நீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இவ்வளோ நாளா அதுலருந்து உங்களுக்கு சில விஷயங்கள எதிர்பார்த்திருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறக்கூடிய வருடமா இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போது. அதே மாரி நல்ல வருமானம் அப்படிங்கிறது ஏன்னா குரு உங்களுக்கு வருடம் பிறக்கும்போது அஷ்டமத்துல இருந்தாலும் அது 2ஆம் இடத்த பாக்குது. அது போக ஜூனுக்கு அப்புறம் பெயர்ச்சியாகி 9க்கு வர்றதுனால நல்ல பாக்கியங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் கேது பெயர்ச்சி ஆயிறாரு 10ஆம் இடத்துல இருந்து. 9ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப தொழில்ல இன்னும் நல்ல டெவலப்மென்ட் கிடைக்கும். ராகு 3ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ நீங்க என்ன விஷயத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது. அது கூட 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 2ஆம் இடத்த பாக்குது. அப்ப நல்ல வருமானம் அப்படிங்கிறது ஏன்னா உங்களுக்கு 3, 4 கூடையவர் தான் சனி. உங்களுடைய ராசிக்கு. அப்ப அவர் பார்க்கும்போது, நீங்க உற்பத்தி பண்ணக்கூடியது, அதாவது வாங்கி விக்கிறது, இந்த மாரி என்ன பிசினஸ் பண்ணாலும் வருமானம் அப்படிங்கிறது நிரந்தரமானது. அது உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். வருமானத்துல எந்தவித தடையும் இருக்காது. ஆனா, அலைச்சல் நெறைய இருக்கும். ஏன்னா, ராகு கேது ராகு 3ஆம் இடத்துலயும், 9ஆம் இடத்துல கேதுவும் இருக்கனால, அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனா, அந்த அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயமா மாறும். அதே மாரி நல்ல அனுகூலத்தையும் சேர்க்கும் உங்களுக்கு. வருமானத்துல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி தான். நிரந்தர வருமானம், நல்ல லாபம் உங்களுக்கு 11 குடையவர் புதனு. அவர் ஒவ்வொரு மாசமும் பார்த்தீங்கன்னா 30 நாளுக்கு ஒரு தடவ மாறிட்டே இருப்பாரு. அதனால உங்களுக்கு வருமானத்துல எந்தவித தடையுமே இருக்காது. அது கூட குருவோட சேரும்போது உங்களுக்கு நல்ல அமைப்புகளும், பலன்களும் இருக்கும். அதாவது நல்ல ஐஸ்வர்ய பிராப்தத்த பெற்றுக் கொடுக்க போதுங்க. குரு 9ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு 3ஆம் இடத்த பார்க்குறாரு, 5ஆம் இடத்த பார்க்குறாரு, உங்களுடைய ராசிய பார்த்துர்றாரு. அப்ப என்ன அமைப்புகள குடுக்கும் அப்டின்னா, நீங்க இதுவரைக்கும் பிசினஸ்ல எவ்வளோ விஷயத்த டெவலப் பண்ணணும்னு நெனச்சு வச்சிருப்பீங்களோ, அத்தனையும் உங்களால டெவலப் பண்ண முடியும். புதுசா ஒரு பிசினஸ் இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு சனியோடைய தொந்தரவு இனிமேல் உங்களுக்கு இல்ல. அதே மாரி ராகு கேதுவுடைய தொந்தரவும் கிடையாது. குரு பலமும் பரிபூரணமா இருக்கு. நீங்க ஜூனுக்கு அப்புறம் என்ன விஷயம் வேணா நீங்க செய்யலாம். செய்யக்கூடிய அத்தன விஷயமும் சக்சஸ் ஆயிரும். எந்த தடைகளும் உங்களுக்கு இனிமேல் வராது. தடை அப்படிங்கிறது நீங்க நெறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. நெறைய தடைகள சந்திச்சிருப்பீங்க. அதனாலேயே நெறைய வெக்ஸ் ஆயி போய் உட்கார்ந்திருப்பீங்க. ஆனா இனிமேல் உங்களுடைய ராசிக்கு எந்தவித தடையும் கிடையாது. அதனால நீங்க தாராளமா தொடங்கலாம். ஜூனுக்கு அப்புறம் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும். காசு பணம்ங்கிறது மிகப்பெரிய லெவல்ல சம்பாரிக்க முடியும். தொட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபமா போகும். புதுசா பார்ட்னர் கிடைப்பாங்க. உங்களுடைய ஜாதகத்துல பார்த்துக்கங்க. உங்களுக்கு புதுசா தொழில் இந்த டைம்ல தொடங்கலாமான்னு பார்த்துக்கங்க. ஆனா கோச்சார ரீதியா சக்சஸ் பண்ணும். இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்ணலான்னா, உங்களுடைய ராசிய பொறுத்தவரைக்கும் டைம் நல்லா இருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன திசா புத்தி, தொழில் ஸ்தான அதிபதி, 10ஆம் அதிபதி, சனி இதோடைய நிலைமைகள்லாம் பார்த்துட்டு ஆரம்பிச்சுக்கங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நெறைய நல்ல அமைப்புகள் தான். 9ஆம் இடம்ங்கிறதே ப்ரமோஷன் ஸ்தானம் தான். ஸோ, அதனால அந்த இடத்துல உங்களுக்கு குரு வரதுனால, திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்க அதுல சீனியாரிட்டில இல்லைன்னா கூட ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். நல்ல வருமானம் பார்க்க முடியும். நீங்க விரும்பின இடத்துல போய் வேலை பார்க்க முடியும். உங்களுடைய உழைப்புகள் அங்கீகரிக்கப்படும்.
அதாவது உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டே உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் குடுப்பாங்க. நல்ல சேலரி இன்கிரிமெண்ட் குடுப்பாங்க. மன நிறைவான ஒரு வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் உத்தியோக மாற்றங்கள் இருக்கு. நீங்க வேற கம்பெனிக்கு போகணும்னு நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க. அதே மாரி ஃபாரின்ல போய் வேலை பார்க்கணும்னு நெனச்சிட்டு இருக்கவங்கலாம் இந்த டைம் ட்ரை பண்ணீங்க அப்டின்னா, கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும். 9ல குரு வந்துட்டாரு. 3ல ராகுவும், 9ல கேதுவும் வரக்கூடிய காலகட்டங்கள் கட்டாயம் கிடைச்சிரும். டிசம்பருக்கு மேல வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துக்காகவோ, அல்லது தொழிலுக்காகவோ, படிப்புக்காகவோ, வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இதுல ஏதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தடைகள், தாமதங்கள் இருக்கு அப்டின்னா, அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி 2 தீபம் போடுங்க. தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, அதுல வெள்ளெருக்கு திரிய யூஸ் பண்ணி போட்டீங்க அப்டின்னா, கட்டாயம் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நெறைய பேர் அங்க போணும்னு ஒரு கனவோட, லட்சியத்தோட இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் இந்த பரிகாரத்த செய்யும்போது கட்டாயம் நடந்துரும் உங்களுக்கு. நினைக்கக்கூடிய விஷயங்கள சாதிக்க முடியும். நல்ல ரிசல்ட் வரும். நீங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் 3ஆம் இடத்துல ராகு, அதாவது எடுக்கக்கூடிய விஷயங்கள அப்படியே மக்கப் பண்ணி அப்படியே எழுதுறது, ஓனா ரைட் அப் பண்றது, குரு பலம் பாக்கியஸ்தானத்துக்கு இருக்கு. உயர்கல்விகளுக்கெல்லாம் போறது, அந்த இடத்துல நல்ல உங்க திறமைகள காமிக்கிறது, படிக்கக்கூடிய விஷயங்கள்ல படிப்பு வந்து நான் நல்ல டெவலப்மெண்ட்டா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்து என்ன விஷயத்த எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத்தனையுமே உங்களுக்கு சக்சஸ் பண்ணி குடுத்துருவாரு. குரு, ராகு, கேதுக்களும் நல்ல அமைப்புகள்ல இருக்கு. குரு பலம் உங்களுக்கு நல்லா இருக்கனால, இந்த வருடம் நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஒரு நல்ல காலேஜ்ல சீட் கேட்டாலும் கிடைக்கும். நல்ல ஸ்கூல்ல சீட் கேட்டாலும் கிடைக்கும். அதாவது 10த் வரைக்கும் படிச்சுட்டு +2க்கு வேற ஸ்கூல் போகணும்னு நெனச்சா கூட, கட்டாயம் கல்வியிலயும் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கு. ஆனா, என்ன அப்டின்னா, சனி 2ஆம் இடத்த பாக்குது. அதனால என்னன்னா, நீங்க நல்லா ரைட் பண்ணி எழுதி பழகிக்கங்க. அது உங்களுக்கு சக்சஸ குடுத்துருங்க. ரைட்டிங் பவர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல சக்சஸ குடுக்கும். ஸோ ஏன்னா 11 கூடியவர் புதனா வரதுனால, நீங்க ரைட் பண்ணி எழுதி எழுதி பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு சக்சஸ். அது பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ கூட நீங்க எழுதி பாருங்க. அதனால ஒண்ணும் கிடையாது. இந்த தப்பு கிடையாது. பொதுவாவே இந்த வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம், இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்டின்னா 3 கூடியவர் உங்களுக்கு 5ல இருக்காரு. அதே மாரி குரு பலமும் 3ஆம் இடத்துக்கு இருக்கு. ராகுவும் 3ஆம் இடத்துக்கு வரதுனால, இன்ட்ரிவ் அப்படிங்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. கட்டாயம் ஒரு வேலை கிடைச்சிரும் உங்களுக்கு. பொதுவா வேலை கிடைக்குமா அப்படின்னா, இந்த வருஷம் கட்டாயம் உறுதியாக கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கும், தகுதிக்கும் ஏற்ற கட்டாயம் ஒரு நல்ல வேலை கிடைக்கும். நீங்க விரும்பின உங்களுக்கு ஏற்ற ஃபீல்டுலயே நல்ல வேலை கிடைச்சிரும். நல்ல சேலரிலயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே விருச்சக ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு வந்திருக்கு. அதுக்கு வந்து 3ஆம் அதிபதி 5ல இருந்து 2 பாக்குது. குருபலமும் இருக்கு. இருந்தாலும் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். முகம் தெரியாத ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட உங்க பர்சனல் விஷயத்த சொல்லாதீங்க. உங்களுடைய ஃபோட்டோ ஷேர் பண்ணாதீங்க. உங்களோட அக்கவுண்ட் டீட்டெயில்க்கு ஷேர் பண்ணாதீங்க. தெரியாத லிங்க்ல பிரஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் என்னன்னா 3ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன்ஸு. சோசியல் மீடியாவும் 3ஆம் இடம் தான். இது ஏன் சொல்றேன் அப்டின்னா, ராகு 3ஆம் இடத்த வலுத்து வந்திருக்கு. உங்களுடைய ராசிய பொறுத்தவரைக்கும் 3ஆம் இடம் சனியோடது. சனியோடைய வீட்டுக்கு அதுவும் மகர ராசிக்கு ராகு டிசம்பர்ல வரப்போது. குருவோடைய பலம் வேற அதுக்கு பொருந்தி இருக்கனால, ஏமாற்றங்கள அதிகமாக கொடுக்கும். அதனால யாருக்கும் என்ன செய்யணும், உங்களுடைய பிரைவேட் நம்பர் குடுக்காதீங்க. சோசியல் மீடியால, இன்ஸ்டாலலாம் போய் சேட் பண்ணாதீங்க. நீங்க உங்க பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க கிட்ட கூட ஃபோன்ல இன்னொருத்தங்கள பத்தி இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லாதீங்க. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி, உங்களுடைய பேர கெடுக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ, அத்தன வேலையும் பண்ணுவாங்க. 5ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்த சனி பார்க்குறாரு. அப்போ மனதுக்கு பிடித்த நபர்களே உங்களுடைய இதயத்த குத்தி கிழிக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுருவாங்க. இந்த காலகட்டத்தில யாரையும் நம்பாதீங்க. ரொம்ப ரொம்ப உஷாரா இருந்துக்கங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க ஒர்க் பண்ற இடத்துல லீவ் போட்டு போறீங்க. நீங்க ஒரு சீஃப் அக்கவுண்டன்ட்டா இருக்கீங்க. செக்ல கையெழுத்து போட்டுட்டு, அத டிராவுக்குள்ள வச்சு பூட்டிட்டு, நீங்க போறீங்க. இத கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்கன்னு குடுத்துருந்தீங்கன்னா, அந்த செக்க ஃபில் பண்ணி அவங்க போட்டுருவாங்க. ஜாமீன் போடாதீங்க. என்னோட ஃப்ரெண்டு தானே, என்னுடைய இது தானே, க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, என்னுடைய உறவினர் தானே நீங்க போய் போட்டுருவீங்க. ஜாமீன் போட்டீங்கன்னா, கடைசில பணத்த நீங்க கட்டுற மாரி வரும். இது மாரி எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம பண்ணாதீங்க. கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள், அதே மாரி டைப் பண்ணக்கூடியது, செல்ஃபோன்ல வந்து பிரைவேட்டா சேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், இன்ஸ்டால டிஎம்ல போய் பேசுறது, இந்த மாரி எதுவுமே வேண்டாம். நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்தீங்கன்னா கவனமா இருக்கணும். இல்லன்னா உங்களுடைய பேரு நீங்க தப்பு செய்றீங்க, செய்யல 2வது
முடிஞ்சிரும். கிழிஞ்சு போயிரும். அந்த மாரி இருக்கு. 3ஆம் இடத்துல ராகு, ராகு, ராகு. கட்டாயம் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்ட குடுத்துருவாரு. அதனால ரொம்ப கவனமா இருங்க. ஃபோன்ல பேசும்போது கூட கவனமாக இருங்க. பெண்களுக்குங்க, பொதுவா நல்லா இருக்கு. அமைப்புகள் நல்லா இருக்கு. நெனச்ச விஷயங்கள சாதிக்க முடியும். புதுசா செய்யக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் குரு பாக்கிய ஸ்தானத்துல இருக்கனால, சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். தொட்டது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய புதுசா ஒரு வேலைக்கு போறீங்களா? உடனே கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். நல்ல சேலரி கிடைக்கும். ஒரு தொழில் செய்றீங்களா? அதுவும் சக்சஸ் ஆகும். காசு பணம் வேணுமா? அதுவும் கிடைச்சிரும். 2ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருக்கு. எல்லாமே நல்ல அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஆனா, நீங்க என்னன்னா முயற்சி பண்ணணும். அதே மாரி வந்து உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க உண்டு, உங்களுடைய ஒர்க் உண்டுன்னு இருங்க. பொதுவா உங்களுடைய ராசிக்கு கண் திருஷ்டி அதிகம். முக்கியமா விருச்சக ராசியில ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்டின்னா, எல்லாத்த விட நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கனால, அழகுல சொல்லல, வேலையில. ஸோ வேலை பார்க்குறது வந்து மத்தவங்கள காட்டிலும் நீங்க ஸ்பீடா பண்ணுவீங்க, திறமையா பண்ணுவீங்க. அது அவங்களுடைய இயலாமை வந்து உங்களை எப்படியாவது பழிவாங்க தூண்டி விடும். ஸோ ஒரு விஷயத்த வந்து நீங்க ஸ்மார்ட்டா பண்ணும்போது மத்தவங்க பொசசிவ் ஆவாங்க, பொறாமப்படுவாங்க. என்னன்னா, உங்கள எப்படி கீழ இறக்குறது? என்ன பண்ணலாம்? அப்படின்னு இருப்பாங்க. ஆனா, உங்கனால அத கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, எதிரிகள் இடம் 6ஆம் இடம். அந்த எதிரிகள் ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய். உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய். ஸோ என்ன அப்படின்னா, இந்த செவ்வாழைன்னு சொல்லுவாங்கல்ல, கூடவே இருந்தே செவ்வாழைங்கிற மாதிரி, உங்க கூடவே தான் உங்க எதிரிகள் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. நண்பர்களே எதிரிகளாக இருக்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. ஸோ அதனால நீங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. ஆனா உங்கள எப்ப இறக்கி விடலாம், அதுல சந்தோஷம் காணலாம் அப்படின்னு நெனச்சுட்டே இருப்பாங்க. இத நெறைய பேர் அனுபவிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஆனா இந்த டைம்ல ரொம்ப உஷாரா இருங்க. முக்கியமா பெண்களுக்கு. சனி 5ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்த பார்க்குறாரு. தேவையில்லாத அவமானங்கள தேடி தந்துருவாரு. அதனால கவனமாக இருங்க. அதே மாரி வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க தானேன்ட்டு நீங்க ஃபோட்டோ அனுப்புறது, சேட் பண்றது இதெல்லாம் வேண்டாம். அதனால உங்களுக்கு பிளாக்மெயில் அந்த மாரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பேரண்ட்ஸ் கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லணும். நீங்க வெளியில போறதுனா இருந்தாலும் சரி, எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதா இருந்தாலும் சரி, இன்ஃபர்மேஷன கரெக்ட்டா சொல்லிட்டு போங்க. இல்ல உங்களுடைய நீங்க திருமணம் ஆனவங்களா இருந்தா கணவர்கிட்டயும், திருமணம் ஆகாதவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிருங்க. பேரண்ட்ஸ் சொல்லி விடலன்னா போக தான் கூடாது. இல்ல ஒரு விஷயத்த பேரண்ட்ஸ் கிட்டயே சொல்ல முடியல, ஹஸ்பண்ட் கிட்டயே சொல்ல முடியலன்னா, செய்யாம இருக்கிறது தான் நல்லது. செஞ்சு மாட்டிக்காதீங்க. காலங்களும், நேரங்களும் சரியில்லாதம்போது, நம்மளுடைய ஆசாபாசங்கள விட்டு குடுக்கறதுல தப்பே கிடையாது. டைம் சரியில்ல அப்டின்னா, நமக்கு அங்க போனா கட்டாயம் நல்லது நடக்காதுன்னா, அத தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். ஸோ, அதனால ரொம்ப கவனமாக இருங்க. பொதுவாவே ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு பெண்களுக்கு. விருச்சக ராசிக்காரங்களுக்கு திருமணம் பிராப்தம் இருக்கா அப்படின்னா, குருபலம் இருக்கு. பரிபூரணமா இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த டைம்ல எடுத்தான்னா நிச்சயம் அடுத்தது மேரேஜ். அந்த மாரி டக்கு டக்குன்னு உங்களுக்கு நடந்துருங்க. திருமணத்துல ரொம்ப அமைப்புகள் நல்லா இருக்கு. குருபலமும் பரிபூரணமா இருக்கனால தாராளமாக திருமணம் பண்ணலாம். அது கூட உங்களுடைய ஜாதகத்துல அ 7ஆம் அதிபதியோடைய இது களத்திர ஸ்தானாதிபதியோட திசா புத்திகள்லாம் நடக்குதான்னு பார்த்துக்கங்க. 5ஆம் இடத்துல சனி இருக்கனால காதல் ரீதியான பிரச்சனைகள் கட்டாயம் வரும். அந்த இது சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குருபலமும் இருக்கு. ஆனா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4 குடையவர் அவரு தான் 5ல போய் உட்கார்ந்திருக்காரு. காதல் ரீதியா பிரச்சனையும், மனக்கசப்பும் கட்டாயம் வந்துரும். 2ஆம் இடத்துல இருக்கனால, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு நீங்க விரும்புன நபர் மனதை அதாவது கன்னா பின்னான்னு குத்தி கிழிக்கிற மாரிலாம் சில இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, சனிக்கு திரிகோணத்துல கேது வராரு. டிசம்பருக்கு அப்புறம். அதனால பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம்ன்னு கேட்டு வராதீங்க. ஒண்ணு இல்லன்னா அடுத்த ஒண்ணு அப்டின்னு சொல்லி கடந்து போய் பழகிக்கங்க. கல்யாணம் ஆனா அத சேர்த்து வைக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயம் பிரிஞ்சு போது, ஒரு உறவுகள் ஈஸியா பிரியுது அப்டின்னா, அது உங்களுக்கு ஒர்த் இல்லன்னு அர்த்தம். நெறைய பேர் இத தான் கேட்டு வராங்க. பிரிஞ்சுட்டாங்க. எனக்கு வாழ்க்கை இல்ல. செத்து போயிரலாமான்னு இருக்கு அப்டின்னா, நான் என்ன சொல்றது சொல்லுங்க? சரி போன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, உங்கள விட்டு ஒருத்தவங்க போறாங்கன்னா, உங்க கூட வாழ்றதுக்கு தகுதி இல்லன்னு நீங்க நெனச்சுக்கங்க. அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் தியாகம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அடுத்த லைஃப்ல நீங்க டெவலப் ஆகி போறத மட்டும் தான் யோசிக்கணுமே தவிர, வேற எதுவும் யோசிக்காதீங்க.
பரவால்ல. அதே மாரி உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்ல வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள், வில்லங்கங்கள்லாம் நீங்கும். 5ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. 5ஆம் இடத்த குரு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனாலும் நான் ஏன் வந்து இந்த காதல் பிரச்சனை சொல்றேன் அப்டின்னா, மனக்கசப்பை ஏற்படுத்துறதுக்கு சனி தான் காரணம். அதனால 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறனால சனி அவருடைய வேலைய செய்வாரு. குரு அவருடைய வேலைய கட்டாயம் செய்வாரு. ஸோ எந்த விஷயத்த நீங்க ஹைப் பண்ணணுங்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு. ஸோ குருவ பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, பொருளாதார வாழ்க்கையில மிகப்பெரிய லெவல்ல வந்துரலாம். பொருளாதார ரீதியா நெறைய மாற்றங்கள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்லாம் கைக்கு வரும். அதுல இருந்து நீங்க உங்களுடைய சொத்துக்கள வாங்கி சேர்க்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 5ஆம் இடத்த பார்க்கறனால ஒரு வீட்ட வாங்கி வாடகைக்கு கூட விடுறதுக்கு உண்டான அமைப்புகள் கூட இருக்குது. நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி, வெளியூரு, வெளிமாநிலங்கள், வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்புகள், புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்புகள், புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள். குரு பலம் உங்களுக்கு நெறைய இருக்கனாலயும், குரு ஸ்தானத்துக்கே குரு வரதுனாலயும், உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஒரு ஒரு குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு பிடித்த தெய்வத்த உபாசனை பண்றது மூலியமா, உபாசனை சீக்கிரமா சித்தியாகும். அதே மாரி உங்களுக்கு நல்ல ஆன்மீக பற்று, ஆன்மீகத்துல ஈடுபாடு இருந்தா, உங்களுக்கு பிடித்த தெய்வத்த எடுத்து உபாசனை பண்ணும்போது, உபாசன தெய்வத்த நேரடியா பார்க்க முடியும். நேரடியானா, அப்படி சினிமால காமிக்கிற மாரிலாம் வராது. பட் ஆனா அத உணர முடியும். கட்டாயம் உணர முடியும். உபாசனை எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல காலம். முக்கியமா குருவும், கேதுவும் இணையக்கூடிய காலம். இது எப்பவுமே வராதுங்க. குரு, கேது தான் ஒருத்தங்க ஆன்மீக நிலையில உயர்த்தி கொண்டு போய் செல்லும். குருவும், கேதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர்கள குறிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. அதனால நீங்க வந்து ஒரு சித்த நிலை, அடுத்தது ஆன்மீகல ஒரு குருவா மாறுறது, ஆன்மீக நிலையில உங்கள உயர்த்தி கொண்டு போறதுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. இந்த காலகட்டம், இந்த வருடம் அருமையான அமைப்பு இருக்குது. அதனால கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்றதுனா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா லெவல்லயும் நீங்க உயர்வாக வரக்கூடிய அமைப்புகள். தந்தையாருக்கு தேக ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். அப்பா இருக்காரு அப்டின்னா, அப்பாவுடைய ஹெல்த்த ரொம்ப பார்த்துக்கணுங்க. அவருக்கு மருத்துவ கண்டம் இருக்கு. அதே மாரி தந்தை வழி சொத்துக்கள்லாம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மெயினா வந்து உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலயும் கவனம் செலுத்தணும். திருமணமானவர்கள் பிரிந்தவர்கள சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. இந்த காலகட்டத்தில பாக்கிய ஸ்தானத்தில குரு இருக்கனால, பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. அது மட்டும் இல்லாம கேதுவும் அங்க வரதுனால, சட்டம் பிரச்சனை சட்ட ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா, அந்த சட்ட சிக்கல்கள் தீர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஏன்னா, குரு, கேது சட்ட சிக்கல்கள நிவர்த்தி பண்ண வைக்கும். அதே மாரி உங்க மேல கேஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா, வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. விருச்சக ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கனால, ஈஸியா பேரு, புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பேரு, புகழ் அப்படிங்கிறதே 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துக்கு குருவும் வராரு, கேதுவும் வருது. இந்த காம்பினேஷன்னால உலக புகழ் அப்படிங்கிறது எந்த ராசிக்கு இருக்கோ இல்லையோ, விருச்சக ராசிக்கு இருக்கக்கூடிய கலைத்துறைக்கு இருக்கு. அதனால கட்டாயம் இந்த டைம யூஸ் பண்ணிக்கங்க. நான் இந்த கேரக்டர்ல நடிக்கிறதா? நான் இந்த விஷயத்த பாடுறதா? நான் இந்த விஷயத்த எழுதுறதா? அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. எந்த வாய்ப்பு வந்தாலும் அத நீங்க செவ்வனே செய்யும் பட்சத்தில் மிகப்பெரிய லெவல்ல உயர்வான நிலை வந்துரும். பெரிய பேரும் புகழும். வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் ஆனாலும் ஆயிருவீங்க. வெளிநாடுகளுக்கு சென்று உங்க கலை விஷயங்கள இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய புரோகிராம நடத்துவீங்க. நெறைய வருமானம் வரும். உயரிய விருதுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த விருதுகள் கிடைக்கும். அதே மாரி மக்களிடையே ஈஸியா அவங்களுக்கு ஜனவசியம் கிடைக்கும். ஈஸியா ஃபேமஸ் ஆயிருவீங்க. அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு, அரசாங்க அதிகாரிகள் இருக்கீங்களா? விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு மிக சூப்பரா இருக்கு. ஏன்னா, குரு, கேது காம்பினேஷன் நல்லா இருக்கு. ராகுவும் நல்லா இருக்காரு. சனியும் நல்லா இருக்காரு. தொட்டது எல்லாமே சக்சஸு. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும், அங்கீகாரங்களும் கிடைக்கும். உங்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய அத்தன பிரஷரும் நீங்கிரும். உங்களுடைய வேலைய நீங்க ஃப்ரீயா செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே மாரி ஒரு இடத்துக்கு இவ்வளோ நாள் வந்து இந்த நம்மளோட சொந்த ஊருக்கே போயிரலாம். இந்த பிளேஸ்ல போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். பணி மாற்றங்கள் நெறைய பேருக்கு இருக்கு. ப்ரொமோஷனும் நெறைய பேத்துக்கு இருக்கு. கட்டாயம் ஒரு ப்ரொமோஷன் இருக்கு. பதவி உயர்வு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. ஆனா என்ன 3ஆம் இடத்துல ராகு.
கம்யூனிகேஷன், லெட்டர் எழுதுறது, கையெழுத்து போடுறது, படிச்சு பார்க்காம எதுவும் போடாதீங்க. உங்களோட கையெழுத்த மிஸ்யூஸ் பண்றது, அதே மாரி டெண்டர் இந்த மாரி விஷயங்கள், முறைகேடான விஷயங்களுக்கு உங்களுடைய பேர யூஸ் பண்ணிக்காம பார்த்துக்கங்க. நீங்க உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. உங்களுடைய நேரத்த மத்தவங்க யூஸ் பண்ணிக்காம பார்த்துக்கங்க. அதனால கவனமாக இருங்க. கையெழுத்து போடக்கூடிய விஷயத்துல ஒரு தடவைக்கு 2 தடவ படிச்சு பார்க்கணும். அதே மாரி நல்ல அமைப்புகள்லாம் இருக்குங்க. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான பொற்காலம். நெறைய காசு, பணம், பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். பெரிய அ மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும்போது, அது மூலியமா காசு, பணமும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பேரும், புகழும் கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகளுக்கு விருதுகள் வா வ கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. பரிசு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு, விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வருடம் பிறக்கும்போதே வந்து இந்த ஏப்ரல் வந்து இந்த டிசம்பருக்கு அப்புறம் தான் ராகு கேது பயிற்சி வருது. அதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி கிடையாது. ஆனா ஜூனுக்கு அப்புறம் தான் குரு பெயர்ச்சியும் வருது. ஆனா எலக்ஷன் ஏப்ரல்லயே வந்துருது. ஸோ அதனால வெற்றி வாய்ப்ப பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். அ சனியும் வந்து 5ஆம் இடத்துல தான் இருக்காரு. அவரு வந்து 11ஆம் இடத்த பார்க்குறாரு. அது ஒண்ணு தான் நல்ல பாயிண்ட்டு. ஆனாலும் 4 கூடையவர் 5ல போயிருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டா இருந்தாலும் கூட 4ஆம் இடத்துல ராகு இருக்கு. பதவி ஸ்தானத்திலேயே ராகு இருக்கு. நீங்க ஆல்ரெடி ஜெயிச்சவரா இருந்தீங்க அப்படின்னா, உங்க பதவிய பிடுங்காம ராகு விடாது. நீங்க ஒரு நல்ல ஜோசியர பார்த்துக்கிட்டு, பூஜைகள், பரிகாரங்கள், வேள்விகள், யாகங்கள்லாம் நடத்துங்க. தெய்வ வழிபாடும் பண்ணிக்கங்க. என்ன உங்கனால பரிகாரங்கள் செய்ய முடியுமோ, அது எல்லாமே செஞ்சுக்கங்க. இல்ல நீங்க எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, என்கிட்ட கேளுங்க. கட்டாயம் நான் உங்களுக்கு ஆன்ஸர் பண்றேன். ஆனா விருச்சக ராசி, விருச்சக லக்னத்துல இருக்கவங்களுக்கு, அரசியல்வாதியா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, மிகப்பெரிய லெவல்ல வெற்றி கிடைக்கணும். பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா, கட்டாயம் முடியாது. 4ஆம் இடத்துல ராகுவும், 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்கு. இது வந்து உங்களுக்கு டிசம்பருக்கு மேல தான் கால நேரங்கள் நல்லா இருக்கு. குரு பலமும் ஜூனுக்கு அப்புறம் வரதுனால, பதவி இருந்துச்சுன்னா அந்த பதவிய புடுங்கும். நீங்க ஒரு எம்எல்ஏவா இருக்கீங்க. எம்எல்ஏ இதுதானே வருது. அதெல்லாமே பதவி அது ஒரு பதவி தானே. அந்த பதவிய புடுங்கிரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்ல அப்டின்னா, கட்டாயம் தோல்விகள சந்திக்கிறது. மக்கள் கிட்ட வந்து ஒரு நல்ல அ ஒரு இதா ஃப்ரேம் ஆக மாட்டீங்க. ஒரு ஜனவசியம் இருக்காது. உங்க மேல அதிருப்தி, கோவங்கள், நீங்க இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்களே அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம் வரும். அதனால ஜனவசியத்த உண்டு பண்ணணும். ஜனவசியத்த உண்டு பண்றதுக்கு கணபதி வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கங்க. இதெல்லாம் பண்ணும்போது ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பரிகாரங்கள் பண்ணும்போது, ஜாதக ரீதியா அந்த தோஷங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாயி உங்களுக்கு வெற்றி வாய்ப்ப குடுக்கும். பொதுவா விருச்சக ராசிய பொறுத்தவரைக்கும் பொருளாதார ரீதியா நல்ல உயர்வு, ஐஸ்வர்ய பிராப்தங்கள், சகல விதமான சௌபாக்கியங்கள், குருபலம், குருவோடைய ஆசீர்வாதம், உபாசனை தெய்வங்களுடைய வழிபாடுகள் இது எல்லாமே பரிபூரணமா நல்லா இருக்கு. நீங்க வந்து வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் தேக ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே நேரத்துல சோசியல் மீடியா, கையெழுத்து போடக்கூடியது, ஜாமீன் போடக்கூடியது இந்த மாரி விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். மத்தபடி எல்லாமே ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் தான். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. அனைவருக்கும் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. குரு பகவான் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தமிழ் வருஷத்தில் கடகத்தில் உச்சம் ஆகுறாருங்க. இது ரொம்ப அட்டகாசமான அமைப்பு. எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு குருவோட அருளால் நல்ல விஷயங்கள் கட்டாயம் நடக்க போகுதுங்க. ப்ளஸ் இந்த வருஷத்தில் வந்து பார்த்தோம்னாங்க 2 பயிற்சிகள் இருக்குது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வராருங்க. அது மட்டும் இல்லாமல் 5/12 வந்து 2026 ராகு கேது பயிற்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போ இந்த 3 கிரக பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான தாக்குதல்களை நமக்கு கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சனியும் வந்து மீனத்தில் இருக்காருங்க. இப்போ இந்த 4 கோள்கள் தான் வந்து நமக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடங்களில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு அற்புதமான பலன்களையும் கொடுக்க போகிறாங்க. சரி, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வேகமாக செய்வாங்க. செவ்வாய் அதிபதிங்க, தைரியமான ஆள், துணிஞ்சு ஒரு காரியத்தில் இறங்கி செய்வாங்க.
அவ்வளோ சிறப்பான இந்த விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1.5 வருஷ காலமாக ஒரு சோம்பல் இருக்கும். நாளைக்கு அந்த காரியத்தை செஞ்சுக்கலான்னு ஒத்தி போடுவீங்க. இல்லை ஒரு காரியத்தை உடனடியாக இறங்கிட்டு அதை பாதியோடு விட்டுட்டு இன்னொரு வேலையை பார்க்க போவீங்க. இந்த மாதிரி ஒரு நினச்ச விஷயத்த நினச்ச மாதிரி முடிக்க முடியல அப்படின்னு ஒரு ஏக்கம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 1.5 வருஷமாகவே இருக்குதாங்க. ஆனால் கவலையே படாதீங்க. உங்களுக்கு இப்போ 8ஆம் இடத்துல இருந்த குரு 9ஆம் இடத்துக்கு வந்து உச்சமாகி பாக்கிய குரு அற்புதமான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்க காத்திருக்காருங்க. அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குருவோட பார்வை 9ஆம் இடத்துல குரு இருக்கிறனால அனைத்து விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். கல்யாணம் ஆகலையா கல்யாணம் ஆகும், குழந்தை பாக்கியம் இல்லையா குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ஒரு தொழில் அமையலையா தொழில் அமையும், ஒரு உத்தியோகம் கிடைக்கலையா ஒரு உத்தியோகம் அமையும், ஒரு ஆசை நிறைவேறலையா இப்போ ஆசை நிறைவேறும். இந்த மாதிரி எல்லா விதமான பாக்கியங்கள் உலகத்தில் என்ன பாக்கியங்கள்லாம் இருக்கோ அனைத்து விதமான பாக்கியங்களும் இப்போ உங்களுக்கு கை கூடுங்க. அது 9ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 1, 3, 5ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ உங்கள் ராசியவே அவர் பார்க்குறனால உங்கள் சோம்பேறித்தனம் அகலுங்க. ஒரு நினச்ச காரியத்தை நினச்ச மாதிரி முடிப்பீங்க. பழைய துணிச்சல் உங்களுக்கு வந்துடும். வாடகை எதாக இருந்தாலும் பேசிக்கலாம், நாமளா அதுவா அப்படின்னு சொல்லி அந்த பழைய துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை அப்படியே முரட்டுத்தனமாக எந்திரிச்சு வருவீங்க மறுபடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் பார்க்குறாரு. அப்படின்னா ஏதோ ஒன்று நான் பேசுகிறேங்க, ஆனால் நான் பேசுகிறத வந்து அடுத்தவங்க தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க. அதனாலேயே வீட்டில் சண்டை வருது, வெளியே எங்கே போனாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் குருவோட பார்வை இப்போ உங்களுக்கு தீர்த்து வைக்க போகிறாருங்க. நீங்கள் சொல்கிற விஷயங்களை அடுத்தவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கிற மாதிரியான தன்மை உங்களுக்கு வரப்போகுதுங்க. குருமார்களோட ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. சித்தர்களோட அனுகிரகம் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்மை. அதே மாதிரி பாருங்கள், குறிப்பாக விவசாயம் துறையில் விருச்சிக ராசிக்காரங்க ஈடுபட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வேல்யூ ஆடட் பொருட்கள் மூலியமாக ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் வேல்யூ ஆடட் விவசாயம் சம்மந்தப்பட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். 3ஆம் இடம்ங்கிறது உபஜய ஸ்தானம்ங்க. அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஃபுல்லாக வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு. 3ஆம் இடம் சிறு பயணத்தை குறிக்கும். நிறைய சிறு பயணங்கள் போவீங்க. அந்த பயணங்கள் மூலியமாக தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 5ஆம் பார்வையாக குரு வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அச்சோ என்ன கண்ணு பண்ணலாம், இதை கட் பண்ணிடுடா கண்ணு. குரு வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறது வந்து உங்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. நான் ரொம்ப வருஷமாக அரசியலில் இருக்கேன், ஆனால் எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது. அரசியலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. அரசியல்வாதிகளால் நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் இடம் நம்மளோட சிந்தனையை சொல்லக்கூடிய இடங்க. சிந்தனைகள் தெளிவாகும். எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. 5ல் வந்து பஞ்சம சனியாக இருந்து உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்துட்டு இருந்த இந்த காலகட்டம் குருவோட பார்வையினால் உங்களுக்கு மாறப்போகுது. உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக போகுதுங்க. உங்கள் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக நிறைய நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பண்ணுவீங்க. வளர்ந்த குழந்தைங்களாக இருந்தால் அவங்களுக்கு திருமணம், இல்லை அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்காம இருந்தால் அவங்களுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு இல்லாமல் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, எல்லா விதமான நல்ல விஷயங்களும் சனி பார்த்தாலும் சரிங்க, சனி இருக்கிற இடம் 5ல் இருந்தாலும் சரி, குருவோட பார்வை பஞ்சமஸ்தானத்தில் படுறதுனால உங்களுக்கு இந்த நல்லது குழந்தை சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடைபெறும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வரணும். போய் முறைப்படி ஒரு நேர்த்திக்கடன் செலுத்திட்டு வாங்க. குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு அட்டகாசமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. ஜோதிடம் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கிறவங்க இப்போ இந்த சமயத்தில் 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக அந்த தொழிலாக உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் ஜம்முன்னு இருக்குங்க. அதே மாதிரி பாக்ய குரு உங்களுக்கு திருமணத்தையும் நடத்தி வைப்பாருங்க. இது 1 வருஷ காலகட்டம் பயன்படுத்திக்கோங்க. இல்லை நம்ம வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு பண்ணிக்கலாம், இல்லை இந்த எனக்கு
எனக்கு பிடிச்ச வேலை கிடைக்கட்டும், இல்லை நான் இந்த ஊரில் போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் பண்ணிக்கலாம், இல்லை நான் ஒரு வீடு வாங்கினதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த விஷயம்லாம் வேண்டவே வேணாங்க. நமக்கு நேரங்காலம் நல்லா இருக்கும் போதே நம்ம கல்யாணம் பண்ணிடணும். அப்படிங்கும்போது இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு அட்டகாசமாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சாதகமாக இருக்குது. அதனால் திருமணம் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. பஞ்சம சனி நடக்கிறனால குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் உட்காந்து மனம் விட்டு பேசுங்க. பெரியவங்களோட பெற்றவர்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பெரியவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா கேட்டுக்கணுங்க. அவங்கக்கிட்ட ஏட்டிக்கு போட்டியாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது இந்த சமயத்தில். ஏன்னா உங்களால் அவங்க மனம் நொந்து போகக்கூடாது. இந்த சமயத்தில் அவங்கள நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவங்களோட வழிகாட்டுதல்னால ஒரு அட்டகாசமான வருடமாக உங்களுக்கு இருக்குங்க. பணவரவு பொறுத்த வரைக்கும் பணவரவு சூப்பராக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உங்களை அவமானப்படுத்தி கேலி கிண்டல் பண்ணவங்களுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை உங்களுக்கு இந்த வருடம் வந்து இருக்க போகுதுங்க. ஆனால் பாருங்கள், ஒரு நல்ல காலகட்டம், அற்புதமான காலகட்டம் குரு உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்துட்ருக்கார். ஆனால் நம்ம காலையில் எழுந்திரிச்சிட்டு ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு சோஷியல் மீடியாவை பார்த்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருந்து டைமை வேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த விதத்துலேயும் ஆகா ஓகம் இருக்காது. அதனால் இப்போ நல்ல காலகட்டத்தை பயன்படுத்தி எந்த அளவு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கதாங்க போகுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. சனியோட பார்வை வந்து படுது, அதுவும் 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறனால வார்த்தைகளை வந்து கையாளும் போது கொஞ்சம் கவனமாக கையாளுங்க லைஃப் பார்ட்னர்கிட்ட. பணவரவு அப்படிங்கும்போது பணவரவு சூப்பராக இருக்குங்க, ஆனால் அது வந்து சேமித்து வைக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. ராகு வந்து 4ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ எதையுமே பிரம்மாண்டமாக செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. அதாவது உங்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடி கட்டுறதுக்கு தான் காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கடன் வாங்கி போட்டு இன்னும் ஒரு பெரிய 2 அடுக்கு 3 அடுக்கு அந்த மாதிரிலாம் கட்டணும்னு ஆசைப்படுவீங்க. அப்படி போய் சிக்கிக்காதீங்க. கையில் எவ்வளோ இருக்கோ அது கூட கொஞ்சமாக லோன் போட்டு மட்டும் கட்டுங்க. ஓகே, அது 10ல் வந்து கேது இருக்காங்க. தொழில், அதாவது 10ல் கேது இருக்கும்போது தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா சிறு முடக்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை கொடுக்குங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்மீகம் தொழிலில் வரக்கூடிய வருமானத்தில் கொஞ்சம் பகுதியை ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க. அப்போ தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். சரி, பெண்கள் வந்து எங்களுக்கு எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் பொறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுங்க. வேலை செய்கிற பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் கைகூடும். புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிலாம் நினச்சிங்கன்னா தாராளமாக இப்போ பண்ணலாங்க. உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தியும் சரியாக இருக்க பட்சத்தில் புதிய தொழில் தொடங்கலாம். அதில் உங்களோட உழைப்பின் மூலியமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு போவீங்க. கடந்த 1.5 வருஷமாக அதிகமான புலம்பல் இருந்திருக்கும், என்னடா ஒன்றுமே நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலேன்னு. அந்த சூழ்நிலை உங்களுக்கு கட்டாயம் இந்த தடவை மாறுங்க. கணவன் மனைவி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அவர் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப அமைதியான மகிழ்ச்சியான ஒரு வருடமாக குடும்பத்தில் உங்களுக்கு இருக்குங்க. பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வருஷம் இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கணும்னா செவ்வாயோட ஸ்தலங்க வைத்தீஸ்வரன் கோவில் இருக்குது, ஒரு தடவை போயிட்டு வாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் முருகன் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. கந்தசஷ்டி கவசம் கேட்குறதும் ரொம்பவே நல்லதுங்க. முருகனுக்கு செவ்வரளி மலர் சாத்தி செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு குறிப்பாக கந்தசஷ்டி கவசம் கேட்குறது உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்களையும் கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னாங்க பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடுங்க. சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் உங்களுக்கு இன்னும் அற்புதமாக நடக்குங்க. தசாபுத்திகள் குறைவாக இருக்கிற சரியாக இல்லாத பட்சத்தில் இந்த பலன்களில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க. இப்போ ஜோதிடம் சம்மந்தப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா வகுப்புகள் நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து நாங்கள் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம. நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது எப்போ பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30க்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் வந்து பிறக்குது. இந்த வருடம் சதய நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால சதய நட்சத்திரத்துடைய அனுஜென்ம நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில இருக்கக்கூடிய
திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அன்னைக்கு 14ஆம் தேதி, அதாவது தமிழ் வருடம் பிறக்குது இல்லையா? அன்னைக்கு காலையில 9:30 மணிக்கு நீங்க என்ன செய்யணும், கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு, அங்க இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு ஆடை அல்லது விசிறி தானங்கள் கொடுங்க. முக்கியமா ஜீவராசிகள் இருக்கும் இல்லையா? அதுக்கெல்லாம் வந்து ஆடு, மாடு, கோழி அவங்களுக்கெல்லாம் ஜலம் குடிக்கிறதுக்கு நீர் குடுக்கறது ரொம்ப ரொம்ப உத்தமம். அதே மாரி வந்து தானமா குடுக்கறது வந்து ஆடை, விசிறி, செருப்பு இதெல்லாம் தானமா குடுக்கலாம். இது குடுக்கறதுனால என்ன அப்டின்னா, இந்த 1 வருடம் முழுவதுமே உங்களுக்கு பண தட்டுப்பாடுங்கிறது எப்பவுமே வராது. பண ரீதியா உங்களுக்கு நல்ல வருமானங்கள் தான் வரும். அதே மாரி விபத்து கண்டங்கள் எதுவுமே ஆகாம இருக்கும். பொதுவாக இந்த மாரி உங்கனால முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் விசிறியாவது நீங்க அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு, அங்க சிவன வேண்டிக்கிட்டு, சிவபெருமான வேண்டிட்டு, உங்கனால விசிறியாவது தானமா குடுங்க. அது ரொம்ப நல்ல அற்புதமான பலன்களையும், சிறப்பான வாழ்க்கையும் ஏற்படுத்தி குடுக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப குரு வந்து உங்களுடைய ராசியில தான் இருக்காரு. இந்த குரு வந்து ஜூன் 1ஆம் தேதி உங்க ராசியிலருந்து 2ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகுறாரு. இந்த வருடம் வந்து சனி பெயர்ச்சி கிடையாது. ஆனா ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. குருவே 2 பெயர்ச்சி இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசம் வந்து உங்களோட ராசியில இருந்து 2ஆம் இடத்துக்கு வருவாரு. அதே மாரி 10வது மாசம் அக்டோபர் மாசம் வந்து ஐப்பசி மாசம் வந்து 2ஆம் இடத்துலருந்து 3ஆம் இடத்துக்கு கடகத்திலருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகுறாரு. அதுக்கப்புறம் வந்து டிசம்பருக்கு மேல என்ன டிசம்பருக்கு மேலங்கிற ஜனவரியில வந்து என்ன ஆகுது அப்டின்னா, குரு வந்து அதிசாரமா மறுபடியும் 2ஆம் இடத்துக்கே வந்துர்றாரு. வக்ரகதியா வந்துர்றாரு. இதுக்கப்புறம் ராகு, கேது பெயர்ச்சி இருக்குது. இதுதான் வந்து உங்களுக்கு அமைப்புகள். பொதுவாவே வந்து இந்த வருடம் எப்படி இருக்கு அப்டின்னா, 1 வருடம் முழுவதுமே சூப்பரான பலன்கள் அப்படிங்கிற காட்டிலும் சுமாரான பலன்கள் தான். சுமாரான பலன்கள்னா, ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். இந்த வருடம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே சீரா இருக்காது. ஆனா கூடுதலான உழைப்ப நீங்க கட்டாயம் போட்டுக்கங்க. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, அதே மாரி அஷ்டமத்துல ராகு வருது. இதனால தான் நான் சொல்றேன். ஏன்னா கூடுதலான கவனங்கள் இருக்கணும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, அதாவது குரு பெயர்ச்சியாகி 2ஆம் இடத்துக்கு வராரு இல்லையா? அவரு வந்து அஷ்டம ஸ்தானத்த பார்ப்பாரு. ராகுவும் அஷ்டமத்துல இருக்குது. அதே மாரி 2ஆம் இடத்துல கேதுவும், அதுக்கப்புறம் குருவும் சேர்ந்த அமைப்பு. இந்த பலன்கள்லாம் என்னன்னா, கொஞ்சம் மன நெருக்கடிகள குடுக்கும். நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள தாமதப்படுத்தும். அல்லது எதிர்பார்த்த ரிசல்ட் வராமயும் போகலாம். அதனால கூடுதலான கவனமோட செய்யணும். எந்த ஒரு விஷயமா ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்திட்டீங்கன்னா, பிரச்சனைகள் வராம உங்களுக்கு தவிர்த்தரலாம். அதாவது பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, "வருமுன் காப்போம்" அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாரி நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள கவனத்தோட செலுத்தணும். இந்த வந்து பார்த்தீங்கன்னா, மன ரீதியா போராட்டங்கள், வீட்ல கஷ்ட காலங்கள் இது எல்லாமே எல்லா ராசிக்குமே இருக்க தான் செய்யும். ஆனா, அதெல்லாம் கொண்டு வந்துட்டு வேலையிலயோ, நீங்க பார்க்கக்கூடிய பிசினஸ்லயோ நீங்க காமிச்சீங்க அப்படின்னா, இழப்புகள் இன்னும் கூடுதலா ஆயிடும். அதனால கவனமா செயல்பட்டா, நமக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். சரிங்களா? அதாவது நமக்கு வரக்கூடிய பிராப்தம் வரலைனாலும் பரவால்ல. இருக்கக்கூடிய விஷயங்கள இழந்துறக்கூடாதுங்கிறதுக்காக இத சொல்றேன். சரிங்களா? 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, தொழில்ல வந்து மந்தகதிய குடுப்பாரான்னா கிடையவே கிடையாது. தொழில நல்லா அபிவிருத்தி தான் பண்ணுவாரு. அவரு தான் உங்களுக்கு 9ஆம் அதிபதி. பாக்கியாதிபதியே உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல இருக்கனால, தொழில் ரீதியா நெறைய மாற்றங்கள் நடக்க போதுங்க. அது நெறைய பேத்துக்கு இடமாற்றம், வேலை மாற்றம், நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோக மாற்றம், அதே மாரி தொழில் மாற்றங்கள் இருக்கும். அதாவது ஒரு தொழில் ஸ்தானத்துல இருந்து சனி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7ஆம் இடத்த பார்க்குறாரு. பிசினஸ் ரீதியா பார்ட்னர்ஷிப் ஏதாவது இருந்துச்சு அப்டின்னா, அந்த பார்ட்னருக்கு இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள். ஏன்னா, அஷ்டமத்துல ராகு வராரு. அப்போ இந்த பார்ட்னர் ஸ்தானத்த எப்படியெல்லாம் கெடுக்கலான்னு பார்ப்பாரு. ஆனா கவலைப்பட வேண்டாம். குருவோடைய அனுக்கிரகம் இருக்கு உங்களுக்கு. 7 கூடையவர் அவருதான். 2ஆம் இடத்துல வந்து இருக்கனால, நீங்க என்ன செய்யணும் அப்டின்னா, கொஞ்சம் அனுசரணையா இருக்கணும். அதே மாரி நீங்க வந்து ஒரு வேலையில இருப்பீங்க. ஆனா, ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சுட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே நீங்க பணத்த குடுத்து ஒரு பார்ட்னர்ஷிப் மாரி போட்டுருக்கலாம். அவங்க உங்கள ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கூடுதலா நீங்க ஃப்ரீயான டைம் கிடைக்கும் போதெல்லாம் பிசினஸ் எப்படி போகுது? அதே மாரி அதுல என்ன இன்கம் வருது? என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது எல்லாமே நீங்க என்ன செய்யணும்? கவனிக்கணும். கவனிக்கல அப்படின்னா, அலட்சியமா இருந்துட்டீங்க. நண்பன் தானே, ஃப்ரெண்டு தானே, அவங்க எப்படி நம்மள ஏமாத்துவாங்கன்னு நெனச்சுட்டீங்கன்னா, கட்டாயம் ஏமாத்திருவாங்க. ஸோ, இந்த காலத்துல வந்து காசு பணம்ங்கிறது வேற, ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது வேற, ரிலேஷன்ஷிப்ங்கிறது வேற. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து தனித்தனியா என்ன செய்யணும்? நீங்க டிக்ஷனரி போட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். பொதுவாவே மிதுன ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு லிபரலா இருப்பாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல வேல பார்ப்பீங்க, நல்ல புத்திசாலி. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா, புத்திசாலியா மட்டும் இருந்தா பத்தாது. எல்லா விஷயத்துலயும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாவும் இருக்கணும். லிபரலா இருக்கனால, நெறைய விஷயங்கள இழக்கிற மாரி வந்துரும்.
அதனால கூடுதலான கவனம் தேவைங்க. உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் நல்ல அமைப்புகள் இருக்கு. தொழில பொறுத்தவரைக்கும் நல்ல அமைப்புகள் இருக்கு. ஆனா கூடுதலான கவனம் எல்லாத்துலயுமே. சரிங்களா? நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகம் 6 கூடையவர் உங்களுக்கு சனி கூட சேரும்போது, கொஞ்சம் ஒர்க் பிரஷர் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு 45 நாளைக்கு ஒரு தடவை செ செ 6ஆம் அதிபதி, உத்தியோக ஸ்தானாதிபதி உங்களுக்கு மாறிட்டு தான் இருப்பாரு. அதனால பெரிய லெவல்ல உத்தியோகத்துல பிரச்சனைகள் எப்பவுமே உங்களுக்கு கிடையாது. உத்தியோக ஸ்தானத்த குரு பார்க்குறாரு. அதனால உங்களுக்கு உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நெறைய நன்மைகள் தான். பிசினஸ் பண்றவங்க தான் கூடுதலான கவனம் தேவை. ஆனா, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு புரமோஷன் கிடைக்கிறது, சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே மாரி நீங்க ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, இந்த ஜூன்க்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க எந்த விஷயமெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு நடக்கும். பிரைவேட் கம்பெனியா இருந்தா கூட, இந்த கம்பெனில போய் நம்ம வேல பார்த்தா நல்லாருக்கும் அப்டின்னு நீங்க ஒரு ட்ரீம் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அந்த இதுலயே வந்து உங்களுக்கு வேல கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே அலைச்சல்கள் இருக்கு. சனி 10ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்த பார்க்கறதுனால, ஒரு பிசினஸ வந்து என்னன்னா பிரான்சைசிஸ் போடுறது, இந்த மாரி டெவலப் பண்றதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. ஆனா அலையணும் நெறையா. வெளிநாடோ, வெளிமாநிலங்களோ நீங்க என்ன செய்யணும், உத்தியோகத்துக்காகவோ, தொழிலுக்காகவோ அலையிற மாரி அதிகமாக இருக்கும். ஆனா அந்த அலைச்சல்கள் எல்லாம் அனுகூலமாகவும், ஆதாயமாகவும் தான் மாறுமே தவிர, வேற எந்த ஒரு விஷயம் விரயங்கள் ஆகாது. அதனால கவலைப்பட வேண்டாம். கூடுதலா வந்து என்னன்னா, நீங்க எவ்வளோ வேல பார்த்தாலும் சரி, அதே அளவுக்கு ஓய்வு எடுக்கணும். சனியோடைய பார்வை 12ஆம் இடத்துக்கு இருக்கனால, அதிகமா தூக்கம் வராம, ஒர்க் பிரஷர் ஆயி, கொஞ்சம் அதிகமா ஹெல்த்ல கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஆனா, அது எல்லாமே தவிர்க்கிறதுக்கு ஒரு நல்ல ஃபுட் ஹேபிட்டா நல்லா வளர்த்துக்கங்க. உங்களுடைய சிச்சுவேஷன் அந்த மாரி அமையும். ஃபுட்ட வந்து சரியா சாப்பிட முடியாம, அல்லது வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. வீட்டு சாப்பாடு கிடைக்காம வெளியில சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. சரியா தூக்கம் இல்லாம, ஒர்க்குன்னு ஒர்க் பிரஷர்ல போறது. இதனால என்னன்னா, சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. வருமுன் காப்போம். அதனால நல்ல ஃபுட் சாப்பிடுங்க. நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கங்க. எவ்வளோ ஒர்க்கா இருந்தாலும் சரிங்க, ரெஸ்ட்டுக்குன்னு ஒரு டைம ஒதுக்கிக்கங்க. நீங்க இந்த வயசுல ஓடுறீங்க. ஆனா உடலும் ம மனமும் வந்து ஒத்துழைக்கணும் அப்டின்னா, கட்டாயம் உங்களுக்குன்னு ஒரு ஓய்வு அப்படிங்கிறது தேவைதான். அதே மாரி உங்களுக்கு ராகு, கேது வந்து பெயர்ச்சி ஆகுது இல்லையா? டிசம்பருக்கு மேல வந்து 2ஆம் இடத்துல கேது வருது. 8ஆம் இடத்துல ராகு வருது. அப்போ சர்ஜரி இது ரீதியா பிரச்சனைகள் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. குருவோடைய பார்வையும் இருக்கு. ஒரு பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப ரொம்ப அமைப்புகள் நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து பிசினஸும் பண்ணலாம். அதே நேரத்துல நீங்க ஒரு ஒர்க்குக்கு போறதுனாலும் போலாம். ஆல்ரெடி ஒர்க்ல இருக்கிறவங்களும் கூடுதலா கவனம் தேவை. பொதுவாவே இந்த ராகு, கேது அஷ்டமத்துல வரும்போது கூடுதல் கவனமாக இருக்கணுங்க. எல்லா விஷயத்திலயும் கவனமா இருக்கணும். நீங்க தெரியாதவங்க கிட்ட பேசுறது, அல்லது தெரிஞ்சவங்க தானேன்னு சொல்லி ஒருத்தவங்ககிட்ட நம்பி உங்களுடைய வீட்ல வீட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு பெரிய அவமானத்தையோ, அல்லது அது பிளாக்மெயில் பண்றதோ, அதனால தேவையில்லாத மன சங்கடங்களோ வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே நம்மளுடைய சூழ்நிலைய மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறதுல தவறுகள் இருக்கு. மேக்ஸிமம் சொல்லாதீங்க. அது எவ்வளோ டியர் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி. இந்த மிதுன ராசி வந்து காற்று ராசியா இருக்கனால, பெரிய ரகசியங்கள நீங்க வச்சுக்க மாட்டீங்க. ஓப்பன் அப்பாவே இருப்பீங்க. ஆனா, எல்லா சூழ்நிலையும் ஓப்பனா இருக்கிறது நல்லது கிடையாது. நீங்க நெனைக்கிற மாரியும், அல்லது உங்கள மாரியும் உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இருப்பாங்களான்னு பார்த்தா இருக்க மாட்டாங்க. ஸோ, அதனால அவங்களுடைய மனசுக்குள்ள, அவங்களுடைய எண்ணங்களுக்குள்ள நீங்க புகுந்து பார்க்க முடியாதனால, பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதுவே உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கனால, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாரி வ ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் இருக்குது. நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்யறதுனாலும் குடும்பத்தில டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு செய்யுங்க. கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் கிட்ட, அல்லது கல்யாணம் ஆனவங்களா இருந்தா ஹஸ்பண்ட் கிட்ட வந்து என்ன செய்யணும், டிஸ்கஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒப்பீனியன் வாங்கிட்டு ஒரு விஷயத்த செய்யுங்க. பொதுவாவே இந்த நேரம், காலம் நல்லாளும்போது நம்ம குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளோட தான் எந்த ஒரு விஷயமுமே ஆரம்பிக்கணும். இல்ல அப்டின்னா, அதனால நெறைய ஸ்ட்ரகிள்ஸ அனுபவிக்கிற மாரி வந்துரும். பொதுவா படிக்கக்கூடிய நபர்களுக்கு. அதாவது குருவோடைய பலம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். சனியோடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு, படிப்பு ஸ்தானத்துக்கு இருக்குதுங்க. அப்ப 4ஆம் இடத்துக்கு, படிப்பு ஸ்தானத்துக்கு வந்து சனி பார்வை இருக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, மந்த நிலை ஏற்படும். படிப்புல வந்து அதிகமான கவனம் செலுத்த முடியாம, ஒரு புக் எடுத்தா வேற சோசியல் மீடியா போறது. அதனால நீங்க நல்ல மார்க் எடுக்க முடியாத சூழ்நிலைகள் வரும். அதே மாரி உயர்கல்வியில போறதுல நெறைய குழப்பங்கள், சனி இருக்கனால நெறைய குழப்பங்கள் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, 4ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கனால உங்களுக்கு
சீனியரா இருக்கக்கூடியவங்க அல்லது உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு என்ன நீங்க இது எடுக்கலாம், என்ன கோர்ஸ் எடுத்தா நல்ல வேல்யூ இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டு கலந்தாலோசிச்சு, அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க. பொதுவாவே படிப்புல வந்து நல்லா கவனம் செலுத்திங்கன்னா, படிச்சு முடிச்சோனே ஒரு வேலை கிடைக்கும். ஜாப் நான் படிச்சு முடிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம், இந்த ஜூன் 1ஆம் தேதி சூப்பரான வேலை கிடைக்க போது. உங்களுக்கு 6ஆம் இடத்த குரு பார்க்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள். உங்களுக்கு வந்து நீங்க என்ன இவ்வளோ நாளா என்ன விஷயங்கள் தேடிட்டு இருந்தீங்களோ, அது கை மேலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்ல ஜாப் கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் ஃபாரின் போறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும். அதே மாரி உங்களுக்கு பதவி ஸ்தானத்த சனி பார்க்கறதுனால, சில பேருக்கு வந்து இந்த சர்வீஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி, அதெல்லாம் கிளியர் பண்ணி ஒரு நல்ல சர்வீஸ்க்கு போய் உட்காருவீங்க. நல்ல பதவி ஸ்தானம்ங்கிறது வந்து 4ஆம் இடமா இருக்கு. அதுக்கு சனியுடைய பார்வை இருக்கிறதுனால நெறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது. இந்த பேங்க்ல கிடைக்கிறது. இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வரக்கூடிய விஷயங்கள டக்குன்னு யூஸ் பண்ணிக்கங்க. அலட்சியமும் அல்லது வந்து சோம்பேறித்தனமும் பண்ணீங்கன்னா, கைக்கு பக்கத்துல வந்துட்டு அது மிஸ் ஆயி போயிடும். அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. ஸோ அதனால கவனமாக இருங்க. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 4ஆம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனியோடைய பார்வை இருக்கு. 2ஆம் இடத்துல குரு இருக்கனால, நல்ல ஒரு இன்கம் வரும். அது மூலியமா வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்குறது, தொழிலுக்காக ஒரு இடம் வாங்கி போடுறது, தொழிலுக்காக வந்து ஒரு வாகனம் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. கட்டாயம் நடந்துரும். ரொம்ப நாளா வந்து லேண்ட் வாங்கியிருப்பீங்க. ரொம்ப நாளா வீடு கட்ட முடியாம ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருக்கும்ல. அதெல்லாம் இந்த வருடம் கிளியர் ஆயிரும். ஏன்னா, வீடு கட்டுறதுக்கு என்ன வேணும்? மெயினா பணம் வேணும். அந்த பணத்த வந்து குரு குடுத்துருவாரு. ஏதாவது ஒரு இது வந்து உயில் சொத்துக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவரா மாறும். உயில் சொத்துக்கள், பினாமி சொத்துக்கள் இது மாரிலாம் உங்களுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. குரு 2ஆம் இடத்துலருந்து அஷ்டமத்துல பார்க்கறதுனால, கெட்டவன் கீட்டிடில் கீட்டிடும் ராஜயோகம்னு சொல்ற மாரி ஒரு விபரீத ராஜயோகம். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. அதே மாரி ஹெல்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனம். தேக ஆரோக்கியம் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 4ஆம் இடத்த சனி பார்க்குறாரு. அஷ்டமாதிபதியாயி பார்க்குறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். மேக்ஸிமம் வந்து நைட் டைம் டிராவல் பண்றத அவாய்ட் பண்ணிக்கங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நைட் டைமு நீங்க டிராவல் பண்ணும்போது செல்ஃப் டிரைவ் பண்ணாம இருக்கிறது இன்னும் ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி இல்ல அப்டின்னா ட்ரெயின்ல போலாம், பஸ்ல போலாம், இது ஃப்ளைட்ல போங்க. இந்த செல்ஃபா டிரைவ் ஓட்டிட்டு ரொம்ப லாங் டைம் நைட் டைம்ல போறீங்க அப்படின்னா, அத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது வந்து ராகு இருக்காரு. 8ஆம் அதிபதி வந்து 4ஆம் இடத்த பார்க்குறாரு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் எதிர்பார்க்காத ஒரு பேடான சிச்சுவேஷன கிரியேட் பண்ணி குடுத்துரும். ஸோ அதனால கவனமாக இருந்து பழகிக்கங்க. தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. தாயாருக்கு மருத்துவ செலவு இருக்குது. தாய் வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தந்தையாருக்கும் மருத்துவ செலவுகள் இருக்கு. பொதுவாவே உங்களுடைய ஹெல்த் ரீதியா பார்த்துக்கணும். அஷ்டமத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ராகு வரதுனால கணவன், மனைவி பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆணாக இருந்தால், அதாவது கணவனாக இருந்தால் மனைவிகிட்டயும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டயும் என்னன்னா, அனுசரிச்சு போய் பழகிக்கங்க. ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு அன்போடு இருக்க பழகிக்கங்க. இல்லன்னா உறவுகளுக்கு விரிசல் வரும். அதே மாரி 3ஆம் நபர்களுடைய தலையீடுகள் வந்துரும். தேவையில்லாத சங்கடங்களும், குழப்பமான சூழ்நிலைகள்லாம் உருவாகிரும். ஒரு சின்ன விஷயத்த சாரின்னு கேட்டு முடிக்கிறத நீங்க பெரிய ஈகோ பார்த்தீங்க அப்டின்னா, மிகப்பெரிய லெவல்ல சண்டை ஆயிரும். அது கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து வரைக்கும் போயிரும். ஆனா கவனமாக இருங்க. குடும்ப ஸ்தானத்துல கேது இருக்கனால, உங்கள புரிஞ்சுக்காம குடும்பத்துல பேசுவாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல அமைதியா போய்க்கங்க. ஒரு 3 மாச காலகட்டம் தான் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப சரியில்லாத அமைப்பா இருக்கு. மீதி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ, அதனால குடும்ப ஸ்தானத்துல வந்து கேது இருக்கறனால, அந்த காலகட்டங்கள்ல மட்டும் கவனமாக இருங்க. 7 கூடையவர் 2ஆம் இடத்துல இருக்கனால, திடீர்னு திருமணம் அதாவது உங்களுக்கு குருபலம் இருக்கான்னா, குருபலம் இருக்கு. 7ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வையும் இருக்கு. 7 கூடையவர் குடும்ப ஸ்தானத்துல தான் இருக்காரு. களத்திர ஸ்தானாதிபதி குடும்ப ஸ்தானத்துல தான் இருக்காரு. அப்போ திருமண பிராப்தம் இருக்கான்னா, இந்த வருடம் திருமண பிராப்தம் இருக்கு. நீங்க வந்து திடீர்னு உங்களுக்கு மேரேஜ் ஆகும். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு அலையன்ஸ பார்ப்பீங்க. டக்குன்னு அது ஃபிக்ஸ் ஆயி டக்குன்னு மேரேஜ் ஆயிரும். அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. குருவும், கேதுவும் சேரக்கூடிய அமைப்பு இந்த வருடம் இருக்கனால, க ரொம்ப வருஷமா குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா, இந்த வருஷம் போய் எடுங்க. அது டக்குன்னு உங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியத்த குடுத்துரும். குலதெய்வ வழிபாடுகள பண்ணுங்க. அது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் தான். நீங்க
வந்து பாசிட்டிவா வந்து ரீச் ஆகுறீங்களோ, நெகட்டிவா ரீச் ஆகுறீங்களோ தெரியாது. ஆனா ரீச் ஆவீங்க. அஷ்டமத்துல இருக்கனால மேக்ஸிமம் நெகட்டிவா ரீச் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே நீங்க என்ன செய்யணும், பாசிட்டிவோ, நெகட்டிவோ எல்லாத்தையும் ஒரே மாரி ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்டின்னா, எந்தவித பிரச்சனையும் கிடையாது. நெறைய காசு பணத்த சம்பாரிச்சிற முடியும். மிகப்பெரிய லெவல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய நிகழ்ச்சிகள்லாம் பண்றக்கூடியது, மியூசிக் ஃபீல்டு, ஆக்டிங் ஃபீல்டு எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் தான். இந்த வருடம் நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடியதும், ஒரு ஃப்ரேம உங்களுக்குன்னு உருவாக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. இதனால இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பர்ங்க. அரசாங்கத்துல அதாவது உயர் அதிகாரிகள் அழுத்தங்கள் இருந்தாலும், பணம் பல வகைகள்ல இருந்து வரும். அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு நெறைய வாய்ப்புகள் வரும். அ ஒர்க் பிரஷர் எந்த அளவுக்கு இருக்கோ, அதே அளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள் இருக்கு. லஞ்ச லாவணிங்கள்ல ஈடுபடாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஈடுபடும்போது பார்த்து பண்ணுங்க. அஷ்டமத்துல ராகு வரும்போது நெறைய காசு, பெரிய பெரிய மனிதர்களுடைய பழக்கங்கள், ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இந்த டெண்டர் இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். ஆனா, அத கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துலயும் சிக்க மாட்டீங்க. அ 2ஆம் இடத்துல கேது வருது. 2ஆம் இடத்துல கேது வரும்போது, பொதுவா பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருங்க. நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் ரகசியமா இருக்குன்னா, அந்த ரகசியத்த காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வார்த்தைகள விட்டு அதனால வந்து நீங்க ஃபோன்ல பேசலாம். ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட நீங்க பேசிட்டு இருப்பீங்க. இன்னொரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட நீங்க பேசிட்டு இருப்பீங்க. ஆனா, அவங்க உங்களோட ஃபோன ரெக்கார்ட் பண்ணலாம். அது வெளில வரலாம். அதனால உங்களுக்கு பனிஷ்மென்ட் கிடைக்கலாம். இந்த மாரி விஷயங்கள் இருக்கனால, பொதுவா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள வெளில சொல்லாதீங்க. எவிடன்ஸ கிரியேட் பண்ணி உங்களுக்கு அகைன்ஸ்டா அத யூஸ் பண்ணுவாங்க. அதனால கவனமாக இருங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காதல் ரீதியா நெறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதனால மன உளைச்சல்கள் ஏற்படும். அஷ்டமத்துல ராகு இருக்கனால, ராகு திசை நடக்கக்கூடியவங்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு ராகு திசை, குரு திசை 2 பேர் எந்த திசை நடந்தாலும் சரிங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராகு அஷ்டமத்திலயும், கெ குரு வந்து அஷ்டம ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நல்ல வழிபாடுகள பண்ணிக்கங்க. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு, பிரம்மதேவர் வழிபாடெல்லாம் பண்ணுங்க. அது உங்களுக்கு வாழ்க்கையில வேற லெவல்ல கொண்டு போய் விடும். நல்ல வந்து ஒரு வெற்றி பாதை, அதே மாரி அடுத்தடுத்து வளர்ச்சிக்கெல்லாம் இந்த வழிபாடுகள் வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும். அதே சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்க. மெடிடேஷன் நெறையா பண்ணுங்க. மன உளைச்சல்கள் இவ்ளோ நாளா இருந்த மன உளைச்சல்கள்லாம் உங்களுக்கு இருக்காது. பொதுவாவே அரசியல்வாதிகளுக்கு, இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. 10ஆம் இடத்துல சனி கர்மஸ்தானமா இருந்தாலும் சரி, 4ஆம் இடத்த பார்க்குறாரு. ஒரு பதவி உங்களுக்கு கிடைச்சிரும். ஒரு வாரியமாவது உங்களுக்கு கிடைக்கும். கட்சி சப்போர்ட் கிடைக்கும். பொதுவாவே மிதுன ராசியில இருக்கவங்கலாம் ஈஸியா பேசுவீங்க. மக்கள்கிட்ட ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ்லியா பழகுவீங்க. அதனாலேயே உங்களுக்கு மக்களுடைய ஆதரவுகள் இருக்கும். ஜனவசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதனால இந்த விஷயம் இந்த வருடம் வந்து உங்களுக்கு நெறைய வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நீங்க என்னென்ன விஷயம்லாம் நெனச்சீங்களோ, அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா நடக்கும். எதிர்பார்ப்ப எக்ஸ்போஸ் பண்ணுங்க. உங்களோட விஷயங்கள எக்ஸ்போஸ் பண்ணுங்க. தலைமை இடத்துக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள சொல்லி புரிய வைங்க. உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு இந்த வருடம் உறுதியாக உண்டு. பொதுவாவே மிதுன ராசிக்கு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த வருஷம் இருக்குது. நல்ல காசு, பணம், வருமானம்ங்கிறது இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு தான் குரு வராரு. அது போக தொழிலையும் நீங்க வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். பொதுவாவே ரொம்ப ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கனால, இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம. நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வருடம் எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30க்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடம் வந்து சதய நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால, நீங்க என்னன்னா கும்ப ராசியில இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, இந்த வருடம் பிறக்குது இல்லையா? அந்த டைம்ல கோவிலுக்கு போயிட்டு, அருகில் இருக்கக்கூடிய எந்த கோவிலுக்கு வேணா போலாம். சிவன் ஆலயம் போலாம், விஷ்ணு ஆலயம் போலாம், எந்த கோவிலுக்கு வேணா போலாம். கோயிலுக்கு போயிட்டு, அங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு ஆடு, மாடு இந்த மாரி இருக்குல்ல கோழி, இதுகளுக்கெல்லாம் வந்து என்னன்னா தண்ணி குடுங்க. ஓகேங்களா? மாடா இருந்துச்சுன்னா வைக்கப்புல் போடுங்க, தண்ணி குடுங்க. மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீர்மோரு, அதே மாரி சாப்பாட்டுக்கு உண்டான தானியங்கள வந்து என்ன செய்யலாம் நீங்க, அ தானமா குடுக்கலாம். அப்புறம் ஏழை மக்களுக்கு வந்து வஸ்திர தானம், அப்புறம் விசிறி சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த விசிறி தானமா குடுக்கலாம். செப்பலு, கம்பளி இது மாரி உங்களுக்கு என்ன முடியுமோ, அத தானமா குடுக்கலாம். அங்க இருக்கக்கூடிய இறைவன பிரார்த்தனை பண்ணிட்டு, ஏழை எளியர்களுக்கு இது குடுக்கறது மூலியமா,
1 வருடம் முழுவதுமே உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுங்கிறது வராது. அது எக்கனாமிக்கல் ரீதியா நல்ல உயர்வான நிலைக்கு வருவீங்க. அதே மாரி காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. அது கூட விபத்து கண்டமாகாது, ஆயுள் பங்கம் ஏற்படாது. இதெல்லாம் நீங்க செய்யறதுனால உங்களுக்கு நெறைய நன்மைகள் தான் இருக்கும். இது வந்து 1 வருட பலன்கள். சரிங்களா? சரி இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, முக்காவாசி நெறைய நன்மைகள் தாங்க. அதாவது 90% நன்மைகள் தான். உங்களுக்கு தீமைகள்ங்கிறது ரொம்ப குறைவு. அதனால கவலைப்படாதீங்க. என்னங்க 6ஆம் இடத்துக்கு குரு வருதுன்னா, அதெல்லாம் இல்ல நல்லது தான் உங்களுக்கு. பொதுவா ஜென்ம சனி விலகிருச்சு. ஜென்ம ராகுவும் விலகப் போறாரு. அதுதான் ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. என்னன்னு கேட்கிறீங்களா? சனி 2ஆம் இடத்துக்கு, அதாவது ஜென்ம சனியா இருந்து பாத சனியா மாறிடுச்சு. ஸோ 2ஆம் இடத்துல சனி இருக்காரு. அதே மாரி வருடம் பிறக்கும்போது உங்களுக்கு குரு 5ல இருக்காரு. ஜூனுக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு போறாரு. ஜூன் மாசம் 6ஆம் இடத்துக்கு போறவரு, உங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்த பார்க்குறாரு. 12ஆம் இடம் இன்வெஸ்ட்மென்ட் ஸ்தானத்த பார்க்குறாரு. 2ஆம் இடம் வருமானத்த பார்க்குறாரு. இதுதான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதே மாரி டிசம்பருக்கு அப்புறம் இந்த டென்ஷன், டிப்ரஷன்ஸு அப்படியே ரொம்ப விரக்தியான நிலை, இதெல்லாம் குடுத்துட்டு இருந்தார்ல ராகு, அவரு கிளம்பி 12க்கு போய் மறையப் போறாரு. இத விட வேற என்ன உங்களுக்கு வேணும்? கும்ப ராசிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க கவலையே பட வேண்டாம். நெறைய பேர் வந்து குரு மறைஞ்சிருச்சு, 7:30 சனி முடியல, ராகு கேது இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. படிப்படியா இந்த வருடத்திலிருந்து படிப்படியா உங்களுக்கு நன்மைகள் தான் அதிகம். ஓகேங்களா? இந்த தீமை அதாவது ரொம்ப கஷ்டத்திலிருந்து வெளிவரக்கூடிய டைம் தான் இந்த டைம். இந்த டைம பொறுத்தவரைக்கும் கஷ்டம்னு இந்த வருடம் பிறக்கும்போது கஷ்டமா இருந்தாலும், அந்த கஷ்டத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிய கடந்து வந்துகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. சரி தொழில் ரீதியா எப்படி இருக்கு அப்படின்னா, ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரா இருக்குது. ஏன் அப்படின்னா, குரு வந்து 6ஆம் இடத்துலருந்து 10ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்ப தொழிலு கட்டாயம் வளர்ச்சி அடையும். தொழில் மூலியமா நல்ல வருமானம், நிரந்தரமான வருமானம். அதே புதுசா தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலம். இன்வெஸ்ட்மென்ட்ட குறிக்கிறனால ஒரு சுப விரயம். உங்களுக்கு வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு தொரு தொ தெ தெரிஞ்ச அனுபவம் இல்ல, இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாரி தெரியல அப்படின்னா, அதுக்குன்னு ஆட்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணி சம்பாரிக்கிறதுன்னு கேட்டுக்கிட்டு பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்றேன்னு ஏதாவது ஒரு விஷயத்துல குருட்டாம்பாக்குல போய் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணிக்காதீங்க. விரயம்ங்கிறது சுப விரயமா 6ஆம் இடத்துலருந்து குரு பார்க்கறதுனால சுப விரயமா பண்றது நல்லது. அதே மாரி ராகு, கேதுவும் 6ஆம் இடத்துக்கு ராகுவும் சாரி 6ஆம் இடத்துக்கு கேதுவும் 12ஆம் இடத்துக்கு ராகுவும் வர்றது ஒரு நல்ல அமைப்பு. இந்த ராகு, கேது போறதே ஒரு நல்ல அமைப்பு. வெளிநாட்ல போயி பிசினஸ் பண்றது, நீங்க பண்ணிட்டு இருக்க தொழில வெளிநாட்ல போய் பண்றது, வெளிநாட்ல இருக்கவங்க இங்க இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாரி அமைப்புகள். இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள், வெளிநாட்டு பணம் முதலீடுகள்லாம் வரது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். காசு பணம் அப்படிங்கிறது கும்ப ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த வருடம் மழை போல வரப்போது. காசு பணம் நெறைய கொட்டப்போது. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னா, கூடுதலா உழைப்பு உத்வேகத்தையும் அதிகப்படுத்தணும். அவ்வளவுதான். நீங்க சோம்பேறியா இருக்கக்கூடாது. சோம்பேறியா இருக்க மாட்டீங்க கும்பராசிக்காரங்க. காசு பணம் வருதுன்னா, ஒரு நாள் நைட்டு கூட தூக்கத்தையே தொலைச்சிருவீங்க. அந்த அளவுக்கு காசு பணம் வருதுன்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய டைம் தான். உங்களுடைய ராசி அதிபரே 2ல தாங்க இருக்காரு. குரு வேற பார்க்குறாரு. இந்த காலகட்டத்தில நீங்க சம்பாரிச்சே ஆகணும் அப்படிங்கிறது ஜாதக அமைப்பு ஜோதிட விதியா இருக்கு. அதனால கட்டாயம் அதுக்கு உண்டான முயற்சியில இறங்குங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு 6ஆம் இடத்துக்கே குரு வராரு. உத்தியோக ஸ்தானத்துக்கே குரு வராரு. சூப்பரா இருக்கு. நான் இது வந்து ஒரே லைன்ல முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா 6ஆம் இடத்துக்கே குரு வந்து உச்சமாகுறாருங்க. உச்சமாகக்கூடிய குரு வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்த பார்க்கிறாரு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம், ப்ரமோஷன்ஸு, இடம் மாற்றங்கள், வேற வேற பெரிய பெரிய கம்பெனில போய் வேலை பார்க்கக்கூடியது இது எல்லாமே நடக்கும். இதே மாரி வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக தேடிட்டு இருக்கீங்கல்ல, அவங்களுக்கும் ஈஸியா வேலை கிடைச்சிரும். உத்தியோகம், ஜாப் அப்படிங்கக்கூடிய விஷயமே 6ஆம் இடம் தான். அது உங்களுடைய ராசிக்கு ஜூனுக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு குரு வராரு. அதனால நல்ல பலம் இருக்கு. காசு பணத்த சம்பாரிக்கிறதுக்கு ஏற்ற டைம் தான் இந்த டைமு. மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. படிக்கக்கூடியவங்களுக்குலாம் படிப்புல நல்ல அமைப்புகள் இருக்கு. ராகு, கேதுக்கு அதாவது இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயமும் நன்மையா தான் நடக்கப் போது. படிப்புல நல்ல முன்னேற்றம், முன்பை விட ஆர்வம், ஒரு படிச்சா தான் நமக்கு லைஃபு, நமக்கு எல்லா விஷயமுமே இது மூலியமா தான் சாதிக்க முடியுங்கிற விஷயங்கள உணர்ந்து, தன்னிலை உணர்ந்து படிச்சு,
மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணிருவீங்க. நல்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்கலாம் நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நெறைய அதாவது நீங்க உங்களுடைய சுய அ மத்தவங்க யாருமே அதிகமா ஹெல்ப் பண்ணாம உங்களுடைய சுய உழைப்புனாலயும், சுய முயற்சியினாலயும் முன்னுக்கு வரக்கூடிய நபர்களா நீங்க இருக்கனால, எத பண்ணுனாலும் கட்டாயம் உங்களுக்கு சக்சஸு. அதே மாரி 2ஆம் இடத்துல சனி இருக்கனால, வாக்கு சனி கோப்பை குலைக்கும். ஸோ நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சரிங்க, டார்கெட்டா இருந்தாலும் சரி, ஒர்க் ரீதியா இருக்கலாம். நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியா, ஜாப் ரீதியா இருக்கலாம். படிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, பேச்ச குறைச்சுக்கணும். கும்ப ராசி வந்து நல்ல பேச்சு திறமை, பொதுவா ஜென்ரலா நல்ல திறமைசாலிகள். ஆனாலும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ரொம்ப டென்ஷன குடுப்பாரு. நீங்க அமைதியா இருந்தா கூட இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஆஃப்டர் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களைய தூண்டி விடுறதுக்கு எல்லா விஷயமும் நடக்கும். ஏன்னா, உங்களோட ராசியில ராகு இருக்காரு. குரு வந்து இவ்வளோ நாளா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதனால நீங்க அமைதியா கண்ட்ரோல் ஆயி இருப்பீங்க. வேண்டாம், வேண்டான்னு. அது ஒரு ஸ்டேஜ்ல வந்து வெடிக்க தானே செய்யும். எவ்வளோதான் பொறுத்துக்க முடியும். அதனால பொங்கி எழுந்துருவீங்க. ஆனாலும், அதையும் மீறி நீங்க கொஞ்சம் கான்ஷியஸ் ஆயி, ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னா, கட்டாயம் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிற முடியும். கவலையே பட வேண்டாம். சனி உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு இருக்கறனால, பேச்ச கண்ட்ரோல் பண்ணி பழகுங்க. நெறைய மெடிடேஷன் பண்ணுங்க. துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. தெய்வ அனுகூலம், நேரம், காலம் எதுவுமே நமக்கு சாதகமாக இல்லாதம்போது, நமக்கு சாதகமான சூழ்நிலைய உருவாக்கிக்கிறது நம்மளோட கையில இருக்கு. எப்படி உருவாக்கிக்கிறது? தெய்வ வழிபாடு. காளி வழிபாடு, துர்க்கை வழிபாடு, ஆஞ்சநேய வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. இது எல்லாமே என்னென்ன உங்கனால பண்ண முடியுமோ, ஒரு வேலைய விட்டுட்டு நான் பண்ண சொல்லல. ஒரு பிசினஸ லீவ் போட்டுட்டு நான் பண்ண சொல்லல. உங்கனால என்ன முடியுமோ, இருந்த இடத்துல இருந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணுங்க. மனசு சரியில்ல அப்படின்னா, அமைதியா இருந்து பழகுங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. அமைதியா இருங்க. இல்ல இதுவும் கடந்து போகும்னு எழுதி பாருங்க. மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸ வளர்த்துக்கங்க. இதுதான் சிறந்த பரிகாரம் வழி. ஓகேங்களா? குரு வந்து மறையும்போது, வாக்குஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி குழப்பத்தைய பேச்ச தூண்டி விட்டுருவாரு. கோவமே வராத நபருக்கு கூட கோவத்த உண்டு பண்றதுக்கு எல்லா வேலையும் கிளீனா செய்வாங்க. அப்போ நீங்க ஒரு வேலைய செஞ்சிருப்பீங்க, இல்ல ஒரு விஷயத்த செஞ்சிருப்பீங்க. உங்களைய பேச்ச தூண்டி விடணும். அந்த வடிவேல் காமெடி இருக்குல்ல, "சண்டைக்கு வாடா வந்து தான் பாரேன்" அப்படிங்கிற மாரி, "வாடா, வாடா" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒருத்தர் வந்து உங்கள கூப்பிடுவாங்க. அவர நீங்க எப்படி பார்க்கணும்னா, சனி தான் நம்மள இப்படி கூப்பிடுறாரு. அப்படின்னு நீங்க நெனச்சுட்டீங்கனாலே எஸ்கேப் ஆகி வந்துருவீங்க. அவங்ககிட்டலாம் நம்ம போவே கூடாது. கிரகத்த ஜெயிக்க முடியாது. அதனால நம்ம அமைதியா போய்க்கிறது தான் நல்லதுங்க. மாத்த முடியாத ஒரு விஷயத்த ஏத்துக்கிறது புத்திசாலித்தனம். அதனால கும்பராசிக்காரங்க எப்பவுமே புத்திசாலி. அதனால என்ன செய்வீங்க, டக்குன்னு அந்த இடத்துல இருந்து மூவ் ஆன் பண்ணி வந்துருங்க. எதுக்காக இவ்வளோ சொல்றேன் அப்டின்னா, நீங்க எவ்வளோ திறமைசாலியா இருந்தாலும் சரி, காசு பணம் வருது, எல்லாமே கைக்கு வந்துட்டு பக்கத்துல வந்துட்டு தட்டி போயிறக்கூடாது. அதுக்காகத்தான் இவ்வளோ விஷயங்களும் சொல்றது. உங்க வெற்றி வாய்ப்புங்கிறது உறுதி செய்யப்பட்டதா இருக்கு. ஆனா, நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்னால ஒரு சின்ன தவறுனால அது தட்டி போயிறக்கூடாதுல்ல. அதுக்கு தான் இவ்ளோ தூரம் நான் மெனக்கெட்டு மூச்ச புடிச்சு சொல்லிட்டு இருக்கேன். மத்தபடி எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு நல்லா இருக்கு. கும்பராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ராகு, கேது பெயர்ச்சி வரைக்கும் ரொம்ப பொறுமையா இருந்துட்டீங்க அப்டின்னா, குடும்ப நபர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன விஷயங்கள்லாம் இழந்தீங்களோ, அத்தன விஷயமும் மீட்டெடுக்க முடியும். எல்லாமே நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் சாதிக்க முடியும். டிசம்பருக்கு அப்புறம் ரொம்ப பரிபூரணமா நல்லா இருக்குங்க. நீங்க வேலைக்கு போறதுனாலும் வேலைக்கு போலாம். அதே மாரி வீட்ல இருந்துட்டு ஆன்லைன் பிசினஸ் பண்ணலாம். அதே மாரி டீச்சிங் பண்ணலாம். ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டா மாறலாம். இந்த மாரி பல ரூபங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சொத்து சேர்க்கை இருக்கு. ஆடை ஆபரணங்கள் இருக்கு. நெனச்ச விஷயங்கள் எல்லாமே சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. பொதுவா கும்ப ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு, கேது இருக்கனால குடும்பத்துல வந்து நான் ஆல்ரெடி குடும்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, சனி இருக்காரு. அப்புறம் உங்க ஜென்ம ராசியில ராகு இருக்கு. இது என்னன்னா, குடும்பத்துல பிரச்சனைகள உண்டு பண்ணும். மன விரக்திய உண்டு பண்ணும். நான் ஆல்ரெடி சொன்னது தான். அதனால பொறுமையா போங்க. ஆனா கணவராக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவரும் ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு செல்லக்கூடிய காலகட்டமா இது இருக்கனால, ரொம்ப கவனமாக இருக்கணும். சண்டை சச்சரவு போடுறது, 6ல குரு வர்றது, கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் வரைக்கும் போயிரும். 3ஆம் இடம் நபருடைய தலையீடு.
உங்க ஹஸ்பண்ட வேற ஒரு பொண்ணு இழுத்துட்டு போறது, உங்க ஒய்ஃப இந்த மாரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. நான் தப்பு தப்பாலாம் சொல்லல. நாட்ல நெறைய நடக்குது. அதனால கவனமா இருங்க. நம்ம ஹஸ்பண்ட் தானே எங்க போயிற போறாருன்னு அலட்சியம் கூடாது. நம்ம ஒய்ஃப் தானே எங்க போயிற போறாங்கன்னு அலட்சியம் கூடாது. இதுக்காகவே சில ஜென்மங்கள் இருக்கு. சில ஜென்மங்கள் இதுக்காகவே பிறவி எடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நம்ம ஆட்கள காப்பாத்த வேண்டியது நம்மளுடைய கடமைங்க. ஸோ, அதனால கவனமா இருங்க. ஒழுக்கமாவும் இருக்கணும். ஏன் ஒழுக்கம் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க கெட்டவர்ன்னு நான் சொல்ல வரல. ராகு உங்களுடைய ராசியில இருக்கு. இவ்வளோ நாளா குரு பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப குரு பார்க்கலையா, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கெட்டு போறதுக்கு எல்லா வழியும் உங்களுக்கு ஓப்பன் ஆயி, வா வான்னு ஈர்ப்பு அப்படியே அந்த மைண்டும் சரியில்லைன்னா ஏதாவது ஒரு நோக்கி போயிருவோம்ல, அந்த மாரி அமைப்புகள் உருவாகுது. 3 மாசத்துக்கு குருபலம் ஜூன்லயா, அப்ப அந்த 3 மாசம் கடுமையான காலகட்டமா இருக்கும். அந்த காலகட்டத்துல இடம் மாறி, தடம் மாறி போயிறாதீங்க தயவு செய்து. அதே மாரி காதல் ரீதியா, மன ரீதியா பிரச்சனைகள உண்டு பண்ணும். அதே மாரி கலத்தரம், திருமணத்திலயும் கொஞ்சம் பிரச்சனைகள உண்டு பண்ணும். அதனால கவனமாக இருங்க. ரொம்ப பொறுமையா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. அந்த டிசம்பருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நல்லா போயிரும். அதே மாரி 7ஆம் வீட்டுக்கு வந்து சனி பார்வை இல்லை. ராகு கேது பெயர்ச்சியும் இல்லை. ராகுவும் அந்த பெயர்ச்சி ஆயிடுச்சு. குருவும் வந்து பலம் இல்லாதனால, இந்த வருடம் திருமணம்ங்கிறது பெருசா உங்களுக்கு பலம் இல்லாதனால, உங்களுடைய சுய ஜாதகத்துல திருமணம் சார்ந்த விஷயத்த பார்த்துக்கங்க. அதே மாரி புத்திர பாக்கியம் இருக்கு. ஏன்னா செயற்கை கருத்தரிப்பு அந்த மாரி விஷயங்களுக்கு, இயற்கையா கருத்தரிப்பா இருந்தாலும் சரி, ராகு கேதுக்கள் புத்திர பாக்கியத்த குடுத்துரும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. சும்மா ஒரு டாக்டர்ட்ட போய் ஒரு சஜஷன் எடுத்தாலே திடீர்னு இதாயிரும். அதே மாரி ஐவிஎஃப், டெஸ்ட் டியூப்க்குலாம் போறீங்கன்னா இந்த டைம்ல போயிருங்க. டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. அந்த டைம்ல போயிட்டீங்கன்னா, கட்டாயம் உங்களுக்கு ஒரு புத்திரம் பாக்கியம் உறுதியாக இருக்கு. குழந்தை சந்தான பிராப்தம்ங்கிறது உறுதியாக இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்லாம் இழுபறியா இருந்ததெல்லாம் வரும். கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நிவர்த்தி ஆயிருங்க. 6ஆம் இடத்துல குரு உச்சம் பெறனால, கடன் ரீதியா எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், அந்த பிரச்சனைகள்ல இருந்தா உங்களுக்கு நிவர்த்தி ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளோ நாளா இழுபறியா இருந்த கேஸுகள், கடன் ரீதியா இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸ் வழக்குகள், அது என்ன கேஸா இருந்தாலும் உங்களுக்கு ஃபேவர் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நெறைய நன்மைகளும், மாற்றங்களும் உறுதியாக இருக்கு. கும்ப ராசியில இருக்கவங்களுக்கு ஹெல்த் ரீதியா பிரச்சனை இருக்கு. மருத்துவ செலவு இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன வியாதின்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்குலாம் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு வளர்த்து விட்டுருவாரு. அதனால ஹெல்த் ரீதியா உடனடியா டாக்டர பார்க்கணும். ஹெல்த்ல எப்பவுமே அவேர்னஸா இருங்க. எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, கடுமையான உழைப்பாளிகளா இருப்பீங்க. அதனால என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுடைய உங்களுக்கு வந்து டயர்டா இருக்கிறது, இல்ல ஏதாவது ஹெல்த்ன்னா அத அலட்சியப்படுத்திருவீங்க. காசு, பணம், பிசினஸு, ஜாப்பு இதிலேயே 24 ஹவர்ஸ் சிந்தனைகள் இருக்கும்போது, உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தாம போயிருவீங்க. அதனால பிரச்சனைகள் வரும். அந்த மாரி கூடாது. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். தேக ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் தேவை. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா போங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதி வந்து சனியா இருக்காரு. அவர் கூட செவ்வாய் சேரக்கூடிய காலகட்டங்கள்ல கவனமாக இருந்துக்கங்க. அப்படி இல்ல அப்படின்னா, செவ்வாவும் சனியும் பார்க்கும்போது கவனமா இருந்துக்கங்க. இல்லைன்னா, ஏதாவது வந்து விபத்துகள் இந்த மாரி விஷயங்கள், பிபி, சுகரு அது சாதாரணமா இதாயி பேனிக் அட்டாக் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி உடல் ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, ரத்தத்துல வந்து நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப குறைஞ்சு போயிரும். முக்கியமா இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸு, இந்த கால்ல கீழ வந்து பாதத்துல இன்ஃபெக்ஷன் ஆயி, மூட்டு வலி, பாத வலி இந்த மாரி விஷயங்கள்லாம் வரத்துக்கு ஏதாவது ஒரு மருத்துவ விரயம், மருத்துவ செலவுங்கிறது இருக்கு. அதனால கவனமாக இருந்துக்கங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல ஃபேமஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறதுக்கு குரு 6ல இருந்து 2 பார்க்குறாரு, 10 பார்க்குறாரு. நெறைய வாய்ப்புகள் வரும். உங்க ராசியில ராகு இருக்கிறது பிரம்மாண்ட வளர்ச்சி, பாசிட்டிவாவோட நெகட்டிவா ஃப்ரேம் ஆகுறதுக்கு, நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கும். எப்படியோ பப்ளிசிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும். காசு பணத்த சம்பாரிக்க முடியும். கலைத்துறைக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த டைம கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இந்த டைம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய டைமு. குரு 6ஆம் இடத்துல இருக்கிறனால நல்ல உத்தியோகம், ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். காசு பணமும் கிடைக்கும். அதே நேரத்துல உங்கள காமிச்சு, உங்கள ஏமாத்தி, உங்கள பனிஷ்மென்ட்டுக்கு அனுப்பி விடுறதும் நடக்கும். உங்க மேல ஒர்க் பிரஷர் அதிகமா, பாரங்கள் அதிகமா, நீங்க உங்களோட பேர இன்ஃப்ளூயன்ஸா யூஸ் பண்ணி வேற ஏதாவது நிகழ்வுகள் நடக்கிறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். கவனமாக இருக்கணும். காசு, பணம், உத்தியோகம் இதுலலாம் பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுடைய பேர மிஸ்யூஸ் பண்றாங்களா? உங்களோட பதவிய மிஸ்யூஸ் பண்றாங்களான்னு பாருங்க.
இல்லைன்னா நீங்க அதுக்கு ஆளாகுற மாரி பதில் சொல்ற மாரி வரும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா லஞ்ச லாவணியங்கள ஈடுபாடு பண்ணும்போது, ஒரு டெண்டர அனௌன்ஸ் பண்ணும்போது, கையெழுத்து போடும்போதெல்லாம் கவனமாக இருந்துக்கங்க. அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, வளர்ச்சி தான். ஏன் அப்படின்னா, சனி உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. குரு 5ஆம் இடத்துல இருக்காரு. ராகு உங்களுடைய ராசியில இருக்காரு. ராகு ராசியில இருந்தா, ஏதாவது பண்ணி ஜெயிச்சுருவீங்க. குரு பலம் இருக்கு. ஏன்னா, ஏப்ரல்லயே எலக்ஷன் வரதுனால, அந்த டைம பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஸோ, வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு இருக்கான்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் இருக்கு. அது சக்சஸும் ஆகும். ராகு, கேது 7லயும் அதே மாரி 2ஆம் இடத்துல சனியும் 5ஆம் இடத்துல குருவும் இருக்கிறது, நல்ல அமைப்பு. வெற்றி வாய்ப்புக்கு உண்டான அமைப்பு தான். ஆனா சில தடங்கல்கள் இருக்கு. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தடைய உண்டு பண்ணுவாரு. பக்கத்துல வரும் வெற்றி டக்குன்னு தட்டி போயிரும். அதுக்கு உண்டான பரிகாரங்கள், பூஜைகள், யாகங்கள், வேள்விகள்லாம் பண்ணிக்கங்க. கட்டாயம் நீங்க ஜெயிச்சுருவீங்க. உங்களுடைய குடும்ப ஜோசியர் உங்களுக்குன்னு தனிப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னா, அத வந்து என்ன செய்யுங்க, கலந்து ஆலோசிச்சு பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவா பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் ரொம்ப நல்லா இருக்கு. உறவுகளிடையே மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால பார்த்துக்கங்க.